வெல்கம் டு எம்ஜி ராகா ஜெகதி சேனல். நீ நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துலேயும் மெயின் டாப்பிக்காக போயின்னு இருக்கிறது இந்த டிட்வா சைக்ளோன். இதனால் நம்மளுக்கு எவ்வளோ ஆபத்து, மணிக்கு எவ்வளோ காற்று வீசக்கூடும் என்பது எல்லாத்தையும் இந்த சேனலில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த புயலானது இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல மையம் கொண்டு அப்படியே இந்த இடத்துக்கு இப்படி வரும். இப்படி இந்த இடத்துல கலர் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இந்த இடத்துல கரையை கடக்கும் புதுச்சேரியில். எல்லாம் வருதா புயல்னு ஒரு புயல் வந்திருக்கும் கைஸ். அந்த புயல் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. அது 2 புயலும் சேர்ந்து சென்னையில் கரையை கடந்தது. மணிக்கு நிறைய காற்று வீசினது. இப்போ நம்ம ஈசிஎம் படி பார்த்துன்னு இருக்கோம். நம்ம ரெயின் தண்டர் பார்த்துட்டு வந்துடலாம் இருங்க. இப்போது நம்மளுக்கு 3 புயலானது யூ ஷேப்பில் உருவாயிருக்கு. இது டிட்வா. இது டிட்வா. இது டிட்வாவா? அப்படியே இந்த பக்கமாக போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்னியார் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சென்னியார் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோட்டோன்னு ஒரு புயல் செம்மையாக சுற்றின்னு இருக்குது. இது இந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக அட்டாக் பண்ணுறதா எல்லாரும் சொல்லின்னு இருக்காங்க. இப்போ நம்ம டிட்வா புயலாண்ட இருக்கோம். இந்த புயல் நம்மளுக்கு நிறைய தாக்கத்தை உண்டாக்கும். நம்ம இருக்கிறது சென்னை. நம்ம இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். ஐயோ, தாம்பரம் உள்ள இந்த ஊருக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே எந்த மழையும் இல்லை கைஸ். நீங்கள் நிறைய துணி காயெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரைடே நாளைக்கு. அதாவது நாளைக்கு நவம்பர் 28 நீங்கள் துணி எவ்வளோ நாள் காய போட்டுக்கலாம். திருவள்ளூர், சென்னை, பொன்னுமல்லி, ஆவடி, அம்பத்தூர், ரெட் ஹில்ஸ், மோரல், யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், தண்டலம், மேடு, கடம்பாத்தூர், தாக்குளம், இந்த இடத்துல இருக்கவங்களாம் இன்றைக்கி ஃப்ரைடே வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்துடும். அதுதான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு பெஞ்சினே கிடக்கும். கனமழை இடி மின்னலோட மழை பெய்யும். அதுக்கப்புறம் மிக கனமழை 12 மணிக்கு இருக்குது கைஸ். நம்மளுக்கு சரியான மழை இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இடி மின்னலோட லேசாக தூர போட்டு 7 மணிக்கு போவோம். கரெக்டாக 6 மணி வரைக்கும் பேஞ்சாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா 6 மணிக்கு தான் நம்மளுக்கு நியூஸில் சொல்லுவாங்க லீவுன்றது. இப்போ அப்படியே போனீங்கன்னா மண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக ட்ரையாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்கும். அதனால் லீவ் விடுவாங்க, சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு அலர்ட் அன்றைக்கி. இந்த புயலானது இவ்வளோ தூரம் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புயல் உருவானது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புயல் இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒரு புயலாகவே கண்டுக்கிறது இல்லை. நம்ம இந்த தலைவா பார்த்தேன், கோட்டை தலைவா. இவர் இங்கே சுற்றினே தான் கிடையாது. கரை கடக்கிறதாவே கலந்துட்டாரு. ஒயோனோமா ஏதோ ஒரு இடம் தெரில கைஸ். நோன் தெரில எனக்கு. ஏதோ கம்போடியா. இது தாய்லாண்டு பக்கத்தில் இருக்குது போல. நம்ம இருக்கிறது சென்னை தான். நம்ம சென்னை பற்றியே பார்த்துட்டு போவோம். சென்னைக்கு கனமழை இருக்குது. சென்னை மக்களே சேஃபாக இருங்க. உங்களுக்கு காற்று இருக்குது. சென்னையிலேருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இப்போ நம்ம போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎஃப்எஸ் மாடல் பார்ப்போம். ஜிஎஃப்எஸில் அது கரையை கடந்தது. இப்போ தேர்ஸ்டே எங்கே இருக்கா? இங்கே மையம் கொண்டு இருக்கு. அப்படியே இப்படி இந்த இடத்துல கரையை கடக்குறான். பாருங்க, பொறுமையாக காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இருக்கிறது 8 மணியில் இருக்குமா? அப்படியே வருது பொறுமையாக. தஞ்சாவூரில் கிடக்குது கைஸ். தஞ்சாவூர் மக்களே சேஃபாக இருங்க. நம்ம இருக்கிறது திருவள்ளூர்.
திருவள்ளூர் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். திருவள்ளூர் செம்ம மழை கைஸ். சாட்டர்டே அதாவது நாளை மறுநாள் நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். நிறைய கனமழை இருக்குது, காற்றும் வீசக்கூடும். சண்டே நம்மளுக்கு தூறல் மட்டும்தான் காமிக்கிறது, மழை இல்லை. நம்ம வந்து ECMWF தான் நம்ம இப்போ பார்க்கணும். பாருங்கள், டியூஸ்டே தூறல் இருக்குது, போய்டு. அவ்வளோதான். நம்ம ஒரு புயல் உருவாகினது தான் இருக்குது. இந்த புயலுக்கு அப்புறமும் ஒரு புயல் உருவாகுது. 3 புயல், அதாவது 3 புயல் கைஸ். 3 புயல் இல்லை 1 2 3 4 புயலா? 4 புயல் உருவாகதான் இருக்குது. உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன அதிசயம்! இந்த புயலுக்கு அப்புறம் நம்ம புயலாக வந்துன்னு இருக்குது கைஸ். ஒரு தொல்லையாக இருக்குது. இங்கே ஒன்றா, அந்த 2 3 புயல் பாருங்க கைஸ். இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1. இது வந்து இந்த 2மே ஜாயின் ஆயிடுச்சு. இது 2மே இது கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா 3 புயல் சேர்ந்து இப்போ சென்னைக்கு வந்ததுன்னா அவ்வளவுதான். நம்மளுக்கு 150லேருந்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இது ஒரு தொல்லை கைஸ். வந்துனே கிடக்கும் பல புயலா. இது என்ன புயல் தெரியல, அவங்க பேர் வைக்கல பல ஒன்றும் இதுக்கெலாம். மூணு புயல் கைஸ். இதான் கைஸ் எனக்கு ஷாக்கே ஆகிடுச்சு. இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ரூட் பார்த்துட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க. டிட்டோ புயல் இங்கே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டே அவள் தான் அங்கேயே அவர் ஸ்டே பண்ணிட்டார். அவர் போயிடுவார் காரியை கடந்து. ஆனாலும் இந்த இதில் அப்படி தான் காமிக்கும். பாருங்கள், அவர் ரூட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிட்டோவோட ரூட்டு போகிறாங்க பாரு. மையம் கொண்டு இருக்கார். இப்போலாம் மையம் கொண்டு கரெக்டாக டியூஸ்டே சண்டே அன்றைக்கி காரியை கடக்கிறாரு. மண்டே அன்றைக்கி காரியை கடக்கிறாரு. ஆனால் இது நம்ப தேவையில்லை. ஏன்னா இது வந்து அவங்க காமிக்கிறது. ஆனால் வந்து நம்ம புயலாக கருதப்படுகிறது வந்து இவர் கிடையாது. இது அவங்க மேலே அப்படி காமிக்கிறாங்க. இது எல்லாம் இப்படி வருது இல்லை, இப்படி வந்து இது இப்படி ஜாயின் ஆகி இது வந்து சுத்தம். இப்படி வந்து இது இப்படி வந்து இது இப்படி வந்து நடுவில் ஒரு இடத்துல மட்டும் சுத்தாது. அதுதான் புயல். உங்கள் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்படி வருது. இன்னொன்று ஒரு புயல் இப்படி வருது. இருங்க உனக்கு எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். எப்படி இருக்கும் வெயிட் பண்ணுங்கள், வரேன். புயல் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி நடுவில் ஒரு இடத்துல மட்டும் சுற்றாது. அது எந்த பக்கமும் போகாது. அதுதான் வந்து நம்ம ஒரு புயல் வருகிறதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐகான் மாடல் பார்த்துட்டு வந்துடலாம். சண்டே அப்போது காரியை கடந்துட்டார் இவர். சாட்டர்டே நாகப்பட்டினத்தில் காரியை கடக்கிறாரு பக்கத்தில். சண்டே வந்து நம்மளுக்கு மிக கனமழை இருக்குது. ஆல்ரெடி அவங்க கணிச்சிட்டாங்க நம்மளுக்கு என்ன அலர்ட்டுன்னு. இந்த பாருங்கள், சண்டே நம்மளுக்கு செம்ம மழை இருக்குது கைஸ். சாட்டர்டேங்கெலாம் ஆரம்பிக்கலை.
ஆரம்பிக்குது. சண்டே ஆரம்பிக்குது. செம மழை இடி மின்னலோட. திருப்பியும் ஒரு கனமழை இருக்குது. அப்படியே தூர போட்டுருக்கு. இப்படியே தூர போட்டால் கூட கைஸ் லீவு கன்ஃபார்ம். மண்டே ஃபுல்லாக தூரல் பல. போய்ட்டு ஆக்சஸ் மாடல் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு வந்து தேர்ஸ்டே வந்து எதுவுமே இல்லை மழை. சாட்டர்டே சண்டே வந்து நம்மளுக்கு தூரம் மட்டும்தான் காமிக்குது, மழையே காமிக்கல. எதுவுமே காமிக்கல கைஸ் மழையே. சண்டே தான் நம்மளுக்கு மெயின். எல்லா மாடலும் காமிக்கிறாங்க. சண்டே நம்மளுக்கு மழை இருக்குன்னு, இதில் தூரம் மட்டும்தான் காமிக்குது. என்ன மாடல் தெரியலையே. பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். என்னப்பா எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நம்மளுக்கு மழைன்றது ஃப்ரைடே ஃப்ரைடே கைஸ். ஃப்ரைடே இது வந்து எங்கே இருக்குது இருங்க கைஸ் பார்க்கலாம். புயல் அங்கே இருக்கா, போயிடுது. மண்டே போயிடுது, வெளியே வந்தது. அங்கேருந்து நாகப்பட்டினம்லேருந்து இது எப்படி கைஸ் அங்கேருந்து இப்படி சுற்றின்னு வந்திருக்கு. சரி இருங்க, அவ்வளோதான். நம்ம மாடல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிட்வா இங்கே இருக்கார். நம்ம சென்னியார் பார்த்துட்டாரலாம். சென்னியார் இது இருக்கார் பாருங்கள். இவர் இப்போதைக்கு நான் எங்கடா பழங்கண்டர் பழம்பங் ஏதோ இந்த புயல் நான் சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள். இங்கேருந்து அப்படியே போயிட்டு இந்த இடத்துல காரியம் கலக்குது. இந்த சென்னியார் புயலால் தான் நம்மளுக்கு ஆபத்துன்னு கொஞ்ச நாள் முன்னாடி கணிச்சிருந்தாங்க. இது நம்ம பக்கம்தான் காரியம் கடக்கும்னு. ஆனால் இது வந்து பவரே இல்லை அந்த சென்னியாருக்கு. டிட்வா தான் இப்போதைக்கு பவரில் இருக்குது. இந்த டிட்வா புயல் நம்மளுக்கு நிறைய தாக்கத்தை கொடுக்கும். சென்னை திருவாரூருக்கு திருவாரூர் நாகப்பட்டினம் எனக்கு தெரியல மோஸ்ட்டாக. நியூஸ்லேயே இப்போ தான் சொல்லின்னு இருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு. இப்போ நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இது இல்லை கைஸ், இது இல்லை. இது பாருங்கள், 26ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரமுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு 27ஆம் தேதி எல்லோ அலர்ட். இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 28 அன்னைக்கு இது வந்து திருவாரூர், நாகப்பட்டினம் எனக்கு தெரியல. இந்த ஆரஞ்சு அலர்ட் இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து ரெட் அலர்ட்டு, ஆனால் ஆரஞ்சு அலர்ட் மாரி போட்டிருக்காங்க. புதுச்சேரி அண்ட் காரைக்காலுக்கு வந்து நிறைய ஹெவி ரெயின்ஃபால் வருமா. நம்ம வந்து இப்போ வந்து 29க்கு போனால் நம்மளுக்கு திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருநெல்வேலி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், பெருங்களத்தூர், வெயிட் பண்ணுங்கள், மயிலாடுதுறை, அந்த பிளாக்ல ஒன்றுமே தெரில, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட். வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சிராப்பள்ளி தெரில எனக்கு, தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கெலாம் எல்லோ அலர்ட். அப்படியே 30க்கு போனீங்கன்னா வானம் வந்து திருவாரூருக்கெலாம் வந்து எல்லா அலர்ட்டும் போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் மிக கனமழை கொடுத்துருக்காங்க. பிளாக் இருக்கிறது வேலூர், திருப்பத்தூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரிக்கெலாம் வந்து எல்லோ அலர்ட். ராணிப்பேட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இதுக்கெல்லாம் வந்து ஆரஞ்சு அலர்ட். இப்போ வந்து நம்ம வந்து இது விண்டிக்கு போயிடலாம். இதுக்கு நம்ம விண்டி எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆபத்துகள் வந்து காற்று தான் ஆபத்து. இது வந்து காற்று கம்மியாக தான் இருக்கும், மழை ஆனால் நிறைய இருக்கும். சரியான மழை இருக்குது.
ஆபத்துக்கள் எதுவும் இல்லை நினைக்கிறேன். இந்த மோந்தா புயல் சென்னை நோக்கி வருவதாக இருந்ததுனால் அது வந்து 90லேருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசக்கூடும். அதனால் லீவ் விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து எனக்கு தெரியல, மழை இருக்கிறதுனால வெள்ளம் வந்து லீவ் விட சான்ஸ் இருக்குது. வண்டிலாம் போகாமல் இருக்கிறதுனால லீவ் விட சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக புரிய வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பை கைஸ். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அந்த பை கைஸ் ஃப்ரம் MG Raga Jagadeep channel.